السلام عليكم ورحمة الله وبركاته. டீ குடிச்சு முடித்தவங்க கொஞ்சம் நெருக்கமாக உட்கார். புள்ளவ முன்னால் வாங்க, கொடிய மாதிரி. நோயாளிகள் சாஞ்சிக்கோங்க, பிரச்சனை இல்லை. சாஞ்சி கொண்ட அவங்க நோயாளின்னு தான் கணக்கு எடுப்போம் நான். அதனால் நோயாளிகள் சாஞ்சிக்கோங்க, மற்றவங்க இன்ஷா அல்லாஹ் முன்னால் வாங்க. இந்த முபாரக்கான மாதம், சங்கையான மாதம், அமல்கள் உள்ளங்கள் திறக்கப்பட்டு போட்டி போட்டு அமல்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஆனால் இன்ஷா அல்லாஹ் பேசப்படுகின்ற விஷயம், இது பேசுகிறது உங்களுக்கு புத்திமதி சொல்ல நான் இன்னைக்கு வரல. நான் ஏண்ட வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு பேச வந்தீங்க, அவ்வளோதான். இந்த மஜ்மால என்னை விட பெரிய அறிவாளிகள் எல்லாம் ஈக்கிறாங்க. ஏதோ ஏண்ட வாழ்க்கையில் பேசுகிற விஷயம் அது தஹ்கீக்காகணும், அமலில் வரணும். நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க. தயவுசெய்து இந்த பயான் ஆரம்பிக்க முன்னால் ஒன்றை சொல்கிறேன். நான் இந்த புதிய விஷயம் கேட்குறதுக்கு யாரும் வரவான். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் படிச்சிக்கிற வாழ்க்கையில் அமல் செய்யணுன்ற நோக்கத்தில் உட்காருவோம் நாங்கள் எல்லாம். இல்லை சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் கம்பளைக்கு பயானுக்கு போனேன். தராவி பயான் ஒன்று தான். பயானை முடிச்சுட்டு ஒருத்தர் கட்டி பிடிச்சி வந்தாலும் அதில் தோட பயானை இன்றைக்கு என் வாழ்க்கையிலே கேட்காத ஒரு விஷயத்தை கேட்டேன்டார். எனக்கு கோபம் வந்தது, ஆத்திரமும் வந்துச்சு. நான் கேட்டேன், சரி ஒரு விஷயம், மற்றது 99 தெரியும். 99 விஷயத்தில் எவ்வளோட வாழ்க்கையில் இருக்குது. அப்போ முடிக்கிறார். படிக்க வாரது கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் அமல் செய்யணுமென்ற நோக்கம், இதுதான் மெயின் சப்ஜெக்ட். அப்படித்தானே? எல்லாரும் நல்ல நியத்தோடு உட்காருவோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கடைசி மூச்சு வரைக்கும் அவனுக்கு பொருத்தமான, அவன் விரும்புகின்ற, பொருந்தி கொள்ளக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறதோட கடைசி அமலையும் அவன் பொருந்தி கொள்கிற அமலாக ஆக்கி எங்கட ரூஹ வாங்கிக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் மன்ஊத் பிஜமீலிஸ் ஸிஃபாத் والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام من صام يوما في سبيل الله جعل الله بينه وبين النار خندقا كما بين السماء والأرض. رواه النسائي. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான உலமாக்களே, நிர்வாகிகளே, பெரியோர்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த இந்த பாக்கியம் இருக்குதே, ரமலானுடைய பாக்கியம். இரத்த கண்ணீர் வடிக்கணும் கண்ணியமானவர்களே. சில சமூகத்தை பார்க்கின்ற நேரத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம். மாதத்துடைய பொறுமதி இருக்குதே, குறைவான அறிவு கொடுக்கப்பட்ட எங்களுடைய வாய் வார்த்தைகளால் வர்ணித்து முடிக்க முடியாது. அவ்வளோ பொக்கிஷமான மாதம் இது. ஏனைய உம்மத்துக்கு நோம்ப கடமையாக்கினான் அல்லாஹ். எங்கேயுமே வரல, ரமதானுடைய மாதத்தில் நோம்ப கடமையாக்கினான்.
வேதங்கள் இறக்கப்பட்டது ரமதான்ல. அந்த வேதங்களுக்கு அதிகமாக பாவிக்கப்பட்ட வார்த்தை குர்ஆனை தவிர கிதாபுல்லா. குர்ஆனுக்கு மட்டும் பாவிக்கப்பட்ட வார்த்தை கலாமுல்லா. இந்த கலாமை இறக்குவதற்கு அல்லாஹ் புரக்கி எடுத்த மாதம் ரமதான். ஹஜ்ரத் ஆதம் தொடக்கம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரும் வரைக்கும் அனுப்பப்பட்ட கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்களுடைய உம்மத்துக்கும் கொடுக்காத ஆச்சரியமான கருவூலங்கள் பொக்கிஷங்கள் பொருந்திய மாதத்தை இந்த உம்மத்துக்கு மட்டுமல்ல தந்த மாதம். வேற எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல. ஹதீஸ்ல வருகிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமதானுடைய தலைப்பிறை கண்ட கணமே, ரமதானுடைய தலைப்பிறை தென்பட்ட கணமே, வானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இலான் போகுது. யார் வானவர்கள்? மலக்குமார்கள், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். படைக்கப்பட்டது முதல் கியாமத்து வரைக்கும் கண் சிமிட்டுற நேரம் கூட அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வார்கள் என்று நினைத்து கூட பார்க்க முடியாதவர்கள். படைக்கப்பட்டது முதல் கியாமா வரைக்கும் அமல். எந்த அளவுக்கு எழுதுறாங்கண்டா, ஹமலத்துல் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் ஆச்சரியமானவர்கள். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, இவர்களுடைய திக்ரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இவர்கள் சொல்லுகின்ற திக்ர் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹமலத்துல் அர்ஷுடைய திக்ர் இருக்கிறதே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கக்கூடிய சொர்க்கவாதிகளுக்கு அலாதியான இன்பமாய்க்குமா. சுப்ஹானல்லாஹ். அந்த மலக்குமார்களுக்கு கூட அல்லாஹ்வுடைய கட்டளை பிறப்பிக்கப்படும், உங்கள் ஒட்டுமொத்தமானவர்களுடைய அமளிபாதத்தையும் நிப்பாட்டுங்கள், நிறுத்துங்கள். ரமலானுடைய மாதம் பிறந்து விட்டது. என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் நோன்பு பிடிக்க போகிறார்கள். சற்று நேரத்தில் எழுந்து சஹருடைய நேரத்தில் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக்கிய சஹருடைய உணவை சாப்பிட்டு விட்டு, சஹருடைய உணவை சாப்பிடுவதற்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வந்திருக்கிறது, மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கும், மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கும். அல்லாஹு அக்பர் என்ற சங்கநாதம் சுபஹுடைய அதான் ஒளிபரப்பப்பட்டதிலிருந்து மக்ரிபுடைய அதான் வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஓர்டர், ஒட்டுமொத்தமான மலக்குமார்களும் உங்களுடைய இபாதத்தை நிறுத்திவிட்டு என்னுடைய அடியார்கள் நோன்பு நோக்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சாதாரணமான பாக்கியம் அல்ல. நாங்கள் பிடிக்கிற நோன்பு ஒரு பக்கம் வைப்போம், நாங்கள் பிடிக்கிற நோன்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதம் நாங்கள் ஓதுற குர்ஆன் திலாவத், இதை விட விசேஷமான ஒரு இபாதத் ரமலான்ல. சுப்ஹான், ஆச்சரியமான இபாதத் குர்ஆன் திலாவத். ரப்புடைய கலாம ஓதுறது சாதாரணமான விடயம் அல்ல. இதை குர்ஆன் திலாவத் ஒரு பக்கம் வைங்க. தராவி தொழுக, சுன்னத்தான தொழுக, வித்ரு தொழுக, தஹஜ்ஜத் தொழுக, துஹா தொழுக, ஃபர்லு தொழுக, அது மாதிரி சுன்னத்தான இபாதத்துகள் ஃபர்ல விடுங்க, மற்ற சுன்னத்தான இபாதத்துகள் ஒரு பக்கம் வைங்க. நாம் செய்கின்ற சதக்கா, நாம் கொடுக்கின்ற ஜக்காத், நாம் செய்கின்ற அத்துணை அமல்களையும் ஒரு பக்கம் வைங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிம், நோம்பாளியுடைய வாயிலிருந்து வெளியாகுகின்ற, எல்லாருக்கும் தெரியும், நோன்பு பிடித்து வாய் காய்ந்து குடல் காய்ந்து அந்த வாயை திறக்கின்ற நேரத்தில் ஒரு விதமான நாற்றம், துர்நாற்றம் வீசும், துர்நாற்றம் வீசும்.
இந்த நாட்டத்தை பத்தி ரசூலுல்லாஹ் வர்ணிச்சாங்க. இந்த நாட்டத்தை பத்தி ரசூலுல்லாஹ் வர்ணிச்சாங்க. இதனால்தான் ஃபிக்ஹுடைய உலமாக்கள் எழுதுறாங்க, ஜவாலுக்கு பின்னால், லுஹருக்கு பின்னால் நோன்பு திறக்கும் வரைக்கும் மிஸ்வாக் செய்வது மக்ரூஹ். மக்ரூஹ். நான் இபாதத்தை பேசல்ல, நோன்பு பிடிச்சு தானா வாயிலிருந்து வெளியாகுகின்ற துர்நாற்றம். அத்தியபு இந்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், சொர்க்கத்துடைய மிஸ்கை விட ரப்பிடத்தில் வாசனை பொருந்தியது. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்துடைய வாசனை மிஸ்க். இந்த மிஸ்கை விட, கஸ்தூரியை விட படைத்த ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்தில் நோபாடியுடைய வாயிலிருந்து வருகின்ற துருநாற்றத்துக்கு படைத்த ரப்பிடத்தில் இவ்வளோ மதிப்பென்றால் இந்த மாதத்தை அமல்களை கொண்டு கொள்ளையடித்தார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை வேற மாதிரி வர்ணிக்க வேண்டிய எனக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு இரக்கமுள்ள ரப்பு பாருங்க, இவ்வளவு இரக்கமுள்ள ரப்பு. முஸ்லிமுடைய ரிவாயத், முஸ்லிமுடைய ரிவாயத், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கும் நரகவாதிகள் நரகத்துக்கும் போவார்கள். எல்லாருக்கும் தெரியும். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நாளைக்கு கியாமத்துடைய நாளில் ரப்பு அல்லாஹ் நரகத்தை எங்கிருந்தோ இழுத்துக் கொண்டு வருவான். நரகம் இழுத்துக் கொண்டு வரப்படும். முஸ்லிமுடைய ரிவாயத், யுக்தா பிஜஹன்னம யௌமஇதி லஹா 70,000 ஜிமாம், ஃபீ குல்லி ஜிமாமின் 70,000 மலக் யஜுர்ரூனஹா. நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நரகம் இழுத்துக் கொண்டு வரப்படும். அதற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார்கள் இழுத்து கண்ட்ரோல் பண்ணுவார்கள், இழுத்து கண்ட்ரோல் பண்ணுவார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தப்பி தவறி எந்த கடிவாளமாவது அந்த ஜபானியாக்களுடைய கரங்களை விட்டு நரகம் விடுபடும் என்றால் மஹ்ஷருடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் அந்த நரகம் விழுங்கிவிடும் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொண்டு வரப்படும். கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாள் சாதாரணமான நாள் அல்ல. 50,000 வருடங்கள், 50,000 வருடங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த 50,000 வருடங்களுக்கும் அல்லாஹ் ஒரு சொட்டு தண்ணீரும் தரமாட்டான், ஒரு பிடி சாப்பாடும் கிடைக்காது. வலா யன்துருல்லாஹு இலைக்கும், அல்லாஹ் அந்த 50,000 வருடங்களுக்கும் உங்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டான். முழு உம்மத்தும் ஓடுவார்கள். ஹஜ்ரத் ஆதம் தொடக்கம் ஈசா வரைக்கும் போவார்கள். அத்துணை நபிமார்களும் யா நப்சி, நான் தப்பினா போதும், யா அல்லாஹ் என்ன பாதுகாத்திடு, என்ன பாதுகாத்திடு, என்ன கரை சேர்த்திடு. நபிமார்கள் கடைசியாக முடிவு கொடுப்பார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து மாத்திரமல்ல, முழு மனித கோடிகளும் படையெடுப்பார்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில். சிபாரிசு செய்யுங்கள், ஷஃபாஅத் செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல வருகிறது அந்த ஷஃபாஅத். இதுக்கு ஹதீஸ்ல வருகின்ற வார்த்தை ஷஃபாஅத்தே குப்ரா அல்லது ஷஃபாஅத்தே உம்மா. கியாமத்துடைய மிக பிரம்மாண்டமான ஷஃபாஅத். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷுக்கு முன்னால் சுஜூதுல விழுவார்கள். பெத்த தாய் பிள்ளைய மறப்பாள். இந்த உலகத்துல ஒரு தாயுடைய உச்சகட்ட அன்போ, என்னுடைய உயிர் பறிக்கப்படட்டும் பிரச்சனை கிடையாது, என்னுடைய குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும். கணவன் சொல்லுவார், வைத்தியர் ஆலோசனை கொடுக்கிறார், ஆப்ஷன்ஸ். குழந்தையை பாதுகாத்தால் தாயை பாதுகாக்க முடியாது, தாயை பாதுகாத்தால் குழந்தையை பாதுகாக்க முடியாது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? என்ன சொல்லுவாங்க குடும்பம்? கணவர் என்ன சொல்வார்? இந்த பிள்ளை இல்லாவிட்டால் பிரச்சனையில் இன்னொரு குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம்.
ஆனா தாயிடத்தில் கேளுங்கள், தாய் சொல்லுவாள், என்னுடைய ரூஹ் போகட்டும், என்னுடைய குழந்தையை பாதுகாருங்கள். அந்த தாய் கியாமத்தில் கையிடுவாள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபதிஹி வ பனீ. குர்ஆன் சொல்லுது, பெத்த தாய் உரண்டோடுவாள், ஒரு சுப்ஹானல்லாஹ் தரமாட்டாள். பெத்த தகப்பன் ஓடுவான், கட்டிய மனைவி ஓடுவாள், பெற்றெடுத்த புள்ள ஓடும். யாரும் யாருக்கும் கியாமத்துடைய நாளையில கை கொடுக்க மாட்டார்கள். எல்லோரும் யா நப்சி. அந்த பயங்கரமான கட்டத்தில் ஒரே ஒரு உத்தமர், உங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயிரையும் விட மேலானவர்கள், அந்த நபி மட்டும் தான் அர்ஷுக்கு முன்னால் சுஜூதில் விழுந்து யா உம்மத்தி, யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தே, என்னுடைய உம்மத்தே என்று ரப்புக்கு முன்னால் கதறுவார்கள், துடிப்பார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளை போகும், யா ஹபீபி இர்ஃபா ரஅஸ சல் துக்தக், நபியே நாயகமே தூக்கும் உங்களுடைய தலையை, நீங்க கேட்கிறதெல்லாம் நாம் தாரிடுவார். சுப்ஹானல்லாஹ். அந்த நபியுடைய ஷஃபாஅத்துடைய பரக்கத் 50,000 வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் தீர்ப்பளிப்பார். நரகவாதிகள் வேறு, சொர்க்கவாதிகள் வேறு தீர்ப்பளிக்கப்படும். وَسِيقَ الَّذِينَ كَفَرُوا إِلَى جَهَنَّمَ زُمَرًا. நரகவாதிகளை, நரகத்துக்கு சொந்தக்காரர்களான ஜபானியாக்கள், ஈன இறக்கம் கடுகளவும் படைக்கப்படாதவர்கள், அந்த நரகவாதிகளை கதற 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 இழுத்து கொண்டு போய் நரகத்தில் வீசுவார்கள். وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا. சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டவர்களை சொர்க்கத்துடைய மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக நன்மாராயத்தோடு சலாம் சொல்லி வரவேற்று அவர்களை சுவர்க்கத்திலே கூட்டிக் கொண்டு போவார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த சீதேவிகளுடைய கூட்டத்தில் பரம்பரை அல்லாஹ் சேர்ப்பானாக. கண்ணியமானவர்களே, நரகவாதிகள் நரகத்துக்கும் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கும் போனதற்கு பின்னால் நரகம் இழுத்து மூடப்படும், சொர்க்கம் இழுத்து மூடப்படும். முஸ்லிமுடைய ரிவாயத் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய கட்டளை மாலிக்குக்கு போகும், மாலிக் நரகத்துடைய திரையை அகற்றுங்கள். வாசல் திறக்கப்படும், நரகம் திறக்கப்படும், சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்துடைய பரக்கத் இன்னும் முடியல. அல்லாஹ் சொல்லுவான் சொர்க்கவாதிகளை பார்த்து, ஏ சொர்க்கவாதிகளே நரகத்தை பாருங்கள், அஹ்ரிஜூ மன் அரப்தும், உங்களுக்கு தெரிஞ்ச முஸ்லிம்கள் யாராவது நரகத்தில் இருந்தால் ஷஃபாஅத் செய்யுங்கள், வெளியாக்குங்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஃபயுஹ்ரிஜூன ஹல்கன் கஸீரா, சொர்க்கவாதிகள் அதிகமான நரகவாதிகளை எடுத்து சொர்க்கத்துக்கு எடுப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஷஃபாஅத்தில் மலாயிகா, மலக்குமார்களும் ஷஃபாஅத் செய்வார்களா, வஷஃபஅன் நபியூன், நபிமார்கள் ஷஃபாஅத் செய்வார்கள், வஷஃபஅல் முஃமினூன், முஃமின்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். எல்லாருடைய ஷஃபாஅத்தின் பிரகாரம் நரகத்தில் இருந்து அல்லாஹ் நரகவாதிகளை சொர்க்கத்துக்கு எடுத்து போடுவான். ஃபலம் யப்க இல்லா அர்ஹமுர் ராஹிமீன், ரப்பு மட்டும் மிஞ்சுவார், அல்லாஹ் மட்டும் மிஞ்சுவார். யாரு? அந்த ஹதீஸ் எப்படி வந்து, அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மகா இரக்கம் காட்டக்கூடியவன். அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு ஈடு கிடையாது. இன்றைக்கு லுஹருக்கு ஒரு ஹதீஸ், ஒரு துஆ ஞாபகப்படுத்தினீங்க பள்ளியில. துஆ ஒன்று அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, யாரு மன் கால ஹீன யக்வி இலா ஃபிராஷிஹி அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி ஸலாஸ மர்ராத். கஅபத்துல்லாஹ் ஒன்று கல்ல,
ரமலானுடைய கடைசி 10ல் ஹஜருல் அஸ்வதுக்கு முன்னால் அல்ல, லைலத்துல் கத்ருடைய இரவுல கஅபத்துல்லாஹ்வுடைய வாசல் ஹஜருல் அஸ்வதிலிருந்து கஅபத்துல்லாஹ்வுடைய கதவுக்கு இருக்கக்கூடிய இடம் முல்தஸம். இந்த முல்தஸமுடைய பாக்கியத்தை ரசூலுல்லாஹ் வர்ணித்தாங்க. ஒரு ஹாஜ் அல்லது ஒரு முஅ்தமிர் உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய நியத்தோட போய் அந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு போய் அந்த கஅபத்துல்லாஹ்வுடைய வாசல் முல்தஸம்ல இந்த நெஞ்சத்தை வைத்து வலது கன்னத்தை வைத்து கையை தூக்கி அல்லாஹ்விடத்துல கையேந்தினார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய காலை பிடித்து கெஞ்சுவது மாதிரி கையை கீழே போட முன்னால் அல்லாஹ் துஆவை கபூலாக்குவான். சாதாரணமான இடம் அல்ல, அங்கு போக தேவையில்ல. அல்லாஹ்வுடைய இரக்கத்துடைய விஸ்தீர்ணத்தை பாருங்க, விரிவாக்கத்தை. நீ படுக்கின்ற படுக்கை, உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கின்ற கட்டில், நீ அனைத்து காரியங்களையும் முடித்துவிட்டு நீ கட்டிலுக்கு போனதற்கு பின்னால் மூன்று விடுத்தம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி என்ற zikr ஓதினால் கஃபரல்லாஹு லஹு துனூபஹு வ இன் கானத் மித்ல ஜபதில் பஹர் வ இன் கானத் அதத வரகி ஷஜர் வ இன் கானத் அதத ரமலின் ஆஜில் வ இன் கானத் அதத ஐயாமி துன்யா ரவாஹு திர்மிதி. பாருங்க இந்த ஹதீஸுடைய பாக்கியத்தை. 3 விடுத்தம் கட்டில் இருந்து இந்த இஸ்திக்ஃபாரை 3 விடுத்தம் ஓதினால் இப்ப நான் 4 நன்மாராயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 4 நன்மாராயமும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அதனுடைய எண்ணிக்கை தெரியாது. கடலுடைய அளவுக்கு அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறார். முதலாவது. இரண்டாவது சொன்னாங்க, உலகத்தில் உள்ள மரங்களுடைய எண்ணிக்கை அல்ல, உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மரங்கள்ல இருக்கிற ட்ரில்லியன் கணக்கான இலைகளுடைய எண்ணிக்கை அளவு அல்லாஹ் அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். இரண்டாவது. மூணாவது சொன்னாங்க, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உலகத்தில் இருக்கிறதே மணல். மணல் ஒரு புடி எடுத்த எங்களால் எண்ணிடுமா? ஒரு புடி எடுத்த மணல் எண்ணி முடிக்கலுமா? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையுடைய தாற்பயத்தை பாருங்க. உலகத்துடைய மணல்களின் எண்ணிக்கை அளவுக்கு அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். நாலாவது சொன்னாங்க, உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் கியாமத்து வரைக்கும் அடிக்கப்படுகின்ற நாள் வரைக்கும் எத்தனை நாட்கள் இருக்கின்றனவோ அத்துணை நாட்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் அந்த அடியானுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்றார்கள். எவ்வளவு இரக்கமுள்ளவனை! இதத்தான் இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலம் ஃபலம் யப்க இல்லா அர்ஹமுர் ராஹிமீன். எல்லாருடைய ஷஃபாஅத்து முடியும், ரப்பு மாத்திரம் மிஞ்சுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு வெட்கம் வருமா? அடே, நான் படைச்ச படைப்புட கல்வுக்குள்ளே இவ்வளோ இரக்கம் இருந்து சொர்க்கத்துக்கு எடுக்கிறான்டா, பெத்த தாயை விட பல கோடி மடங்கு இரக்கமுள்ள நான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஃபயக்பிதுல்லாஹு கப்லதன். கடைசியாக அல்லாஹ் ஒரு அள்ளு அள்ளுவான், நரகத்தில் இருந்து ஒரு அள்ளு அள்ளுவான். அதனுடைய எண்ணிக்கையை ரப்பை தவிர யாருக்கும் தெரியாது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நரகத்திலிருந்து வெளியாக்குவான். இவன் அர்ஹமுர் ராஹிமீன். இது ரப்பு அல்லாஹ்வுடைய இரக்கம். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ரப்பு இறக்கப்பட்டு இந்த மாதத்தை தந்திருக்கிறார். இது வீணா கழிக்க தந்த மாதம் அல்ல. இது நோம்பு பிடிக்காம கழிக்க தந்த மாதம் அல்ல. ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், ரமலான் வருவதற்கு முன்னாலே பெரிய ஏற்பாடு, பெரிய திட்டம், பெரிய ஷெட்யூல், பெரிய அட்டவணை, பெரிய நியத். ரமலான் எப்படியாவது சரி நான் நோம்ப பிடிச்சு கழிக்கும், ரமலான் எப்படியாவது சரி குறைஞ்சது ஒரு குர்ஆனாவது சரி தமாமா, ரமலான் எப்படியாவது சரி ஐங்கால தொழுகையை ஆண்கள் இமாம் ஜமாத்தோட தொழணும், பெண்கள் நாங்க வீட்டுல பாங்கு சொன்ன கடமை பரலான தொழுகை தொழுக முடியுமான நேரமாக இருந்தால் தொழுதணும்.
சுன்னத்தான தொழுகையில மிஸ் பண்ணாம தொழணும். முன்பின் சுன்னத்துகள் யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் தொழுவார்களோ சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டுகிறான். சஹீஹான ஹதீஸ். அதே ரமலான்ல எழுதின முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க 70 மாளிகை கட்டுவான். ஒன்றுக்கு 70 ரமலான்ல. இப்படி ஒரு கூட்டம் ரமலான கையாளுவாங்க. தராவி தொழுகைகளை நான் விடமாட்டேன், சுன்னத்தான தொழுகைகளை விடமாட்டேன். ரமலான்ல மட்டும் நாம் பாவம் செய்யக்கூடாது. என்ற நாக்கு, என்ற கண்ணி, என்ற காது, என்ற உடல் உறுப்பு அத்துணையையும் பாவத்தை விட்டு நான் பாதுகாப்பேன். இது ஒரு கூட்டம். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. இன்னொரு கூட்டம் இருக்குது, பழைய குருடி கதவத்தொரோடி. அவருக்கு ரஜபும் ஒன்றுதான், ஷஅபானும் ஒன்றுதான், ரமலானும் ஒன்றுதான், ஷவ்வாலும் ஒன்றுதான், துல்காதாம் ஒன்றுதான், துல்ஹிஜ்ஜாம் ஒன்றுதான். வருகிறது போகுது, வருகிறது போகுது. இவருக்கு நோம்பும் இல்லை, இவருக்கு தொழுகையும் இல்லை, இவருக்கு பாவத்தை குறைக்கிறோம் இல்லை, கண்ணை பாதுகாக்கிறோம் இல்லை, காதை பாதுகாக்கிறது இல்லை, நாக்க பாதுகாக்கிறது இல்லை, உள்ளாத பொல்லாத அநியாயத்தை எல்லாம் செய்கிறான். இவன் பாடுபடும் பாவி. இவனுக்குரிய தண்டனை சாதாரணமான தண்டனை அல்ல. என்று அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதம் முந்தநாத்து கண்ணியமான முந்தநாத்து. கண்ணுக்கு முன்னால பார்த்த சம்பவம், கண்ணுக்கு முன்னால 40-45 வயசு, 40-45 கூல் ஸ்பாட்டுக்கு வந்து சோப்பி சுத்தின்றான். ரமலான்ல பட்ட பகல்ல நான் பக்கத்திலே அவர்கிட்ட கேட்டாடே நோக்கும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ட்ரை பண்ணி பார்த்தா மேலதான் முட்டுட்டான். சுபான், இவனுக்கு குறைஞ்சது ஒரு 3 குழந்தையா பிள்ளையால் நிற்கும். இவனை கவலைப்படுறதா இவன் புள்ள எப்படி வளரும்? நான் இரத்த கண்ணீர் வடிக்கணும். கண்ணியமாக இஸ்லாத்துடைய பார்வையில், ஷரீஅத்துடைய பார்வையில் பருவ வயதை அடைந்த ஒத்தன் நோம்ப விடுறதுக்கு தகுதியாக இருந்தால், நான் சொல்ற வேணுமென்றே பிடிக்காத ஒன்று காபிராய்க்கும். நோம்பு பிடிக்காத நினைக்கணும், காபிராய்க்கும். காபிரா இருந்தால் தான் நோம்பு பிடிக்க மாட்டான். ரெண்டாவது, சரி காபிர் இல்லைன்னா பைத்தியக்காரனாய்க்கும். பைத்தியக்காரனுக்கு தான் நோம்பு கடமை இல்லை. நோம்பு பிடிக்காத ஒருத்தன், வயது வந்த ஒரு வாலிபன், ஒரு ஆண் ஒரு பெண், பெண் என்றால் சில நேரம் நோம்பு பிடிக்காத பீரியட் இருக்குது, மாதாந்தம், அது வேற. அது அவர்களுக்கு நோம்பு பிடிக்கிறது ஹராம். முடியுமான காலம் பருவ வயதை அடைந்திருக்கிறார்கள், நோம்பு பிடிக்காம இருக்கிறாண்டா ஒன்று காபிராய்க்கணும், அல்லது பைத்தியகாரனாய்க்கணும், அல்லது திடீரென்று வாயில டீட்டை வச்சு சூப்பரா புள்ளையாய்க்கும். எங்களுக்கு நோம்பு கடமை. கண்ணியமானவர்கள், இமாம் தஹபி ஃபிக்ஹுடைய உலமாக்கள், ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்து, காரணம் இல்லாமல் ஒருத்தன் நோன்பை விட்டால் ஜினாவை விட பயங்கரமான பாவம். ஜினாவை விட பயங்கரமான பாவம். இரத்த கண்ணீர் படிக்கணும். கண்ணியமானவர்களே, வார ஜெனரேஷன் அல்லாஹ் பாதுகாப்பு. ஓப்பனா சும்மா வாய் நாக்கு பூசாமல். பெண்களுக்கு கூட ஷரியத்துடைய உலமாக்கள் எழுதுறாங்க, நோன்பு பிடிக்க கடமை இல்லை, மாதாந்த பீரியட் வந்திருக்குதுண்டா அவர்களுக்கும் வெட்கமில்லாமல் திண்டு திரியலாது. இம்சாக், அவர்களும் ரமலான கண்ணியப்படுத்தணும். எங்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாது, இஸ்லாம் தடுத்திருக்கிறது, அது மாதிரி நினைச்ச மாதிரி எல்லாம் ரோட்ல திண்டு கொண்டு திரியல் ஏலாது. ரமலானுடைய மகத்துவத்தை பாதுகாக்கிறது அவங்களோட பொறுப்பு. நோம்ப விட முடியுமானவர்களுக்கே இந்த கெதிண்டா, நோம்ப விடாதே புடிடான்னு சொன்னவர்களே ரோட்ல திண்டு திரிந்தா இவட்ட கெதி என்ன? என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? நசாயுடைய ரிவாயத், வைதன் அனபி கௌமின், நீண்ட ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 2 பேர் வந்து என்ன கூட்டிக் கொண்டு போய் ஒரு நரகவாதிகளுடைய கூட்டத்துக்கு முன்னால் நிப்பாட்டி இருந்தாங்க. ஆண்களும் இருந்தாங்க, பெண்களும் இருந்தாங்க, நிர்வாணமாக இருந்தாங்க. முஅல்லகீன பிஅராகிபிஹிம், தலகீழாக தொங்கவிடப்பட்டிருந்தார்கள். அராகிப் இந்த நரம்புக்கு சொல்ற பன்மை குழு, நரம்பை கொஞ்சம் பிடிச்சி அமுக்கி பாருங்க, ஆங்கேதான்
அந்த நரம்புக்கு இடையில நரகத்திலான கொக்கி, இந்த இறைச்சி கடையை பார்த்திருப்பீங்க, இந்த மாட்டு தொடைய வெட்டி தொங்க போடுவாங்களே தலைகீழா, இது மாதிரி சிலர்கள் ஆண்கள் பெண்கள் நிர்வாணமாக இந்த அராக்கிப் என்ற இந்த நரம்புல நரகத்துடைய கொக்கியால கொழுகி தலைகீழாக தொங்க விடப்பட்டிருப்பார்கள். அவர்கள் இந்த வாயிலிருந்து காது சேனை வரைக்கும் அல்லாஹ் கிழிச்சிருப்பார். அந்த காயத்திலிருந்து கட்டி கட்டியாக இரத்தம் கொட்டி கொண்டிருக்கும். கத்த பார்ப்பார்கள், அவர்களுக்கு வாய துறக்கையில சத்தம் வராது, துடிப்பார்கள். ரசூலுல்லாஹ் திடுக்கிட்டு பின்வாங்கி விடுவார்கள். கேட்பார்கள் ரெண்டு பேர்ட்ட, மன்ஹா உலாஹி, யாரப்பா இவ்வளவு பயங்கரமான ஆதாபம்? அவர்கள் சொன்ன பதில் தான் பயங்கரமான. காலா, ரெண்டு பேரும் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், அல்லதீன யுஃப்திரூன கப்ல தஹில்லதி ஸௌமிஹி. யார் தெரியுமா ஆசாமிகள்? யார் தெரியுமா ஆசாமிகள்? அறவே நோன்பு பிடிக்காதவர்கள் அல்ல. சில வாழ்க்கர்கள் சொல்ற, எங்களுக்கு நோன்பு செட் ஆகாது. உம்மா வாப்பா சொல்றாங்க, டியூஷன் கிளாஸ் போறேன், அதனால பசியோடு அவங்களுக்கு பாடம் ஏறுது இல்லையா, அதனால நோன்பு பிடிக்கிற. இன்னைக்கு அப்படித்தான் ஆன்லைன் கிளாஸ், அதனால பள்ளிக்கு அனுப்புறதுக்கு உம்மா வாப்பாக்கு நேரம் இல்லை. வாலிபன் சொல்ற காரணம் அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, இப்படியே போனா எதிர்காலம் அல்லாஹ் பாதுகாக்கணும். என்கிற பரம்பரை, என்கிற வாலிபர்களை பாதுகாக்கிற பொறுப்பு எல்லாருக்கும். உம்மா வாப்பா, நிர்வாகம், ஊர் வாலிபர்கள் சங்கங்கள் எல்லாரோட பொறுப்பு. விளையாட்டல்ல. என்ன பதில் தெரியுமா? சகருக்கு எழும்பி சகர் சாப்பிட்டு நியத்து வச்சு நோம்பு பிடிச்சவர்கள் மக்ரிபுடைய அதானுக்கு முன்னால காரணம் இல்லாமல் நோன்பை விட்டவர்களுடைய தண்டனை. அறவே நோன்பு பிடிப்பாத, அறவே நோன்பு பிடிக்காதவன் கெடி. அல் ஜஸா மின் ஜின்ஸில் அமல், ஒரு கிதாப் கொண்டு இருக்கிறது. அதாவது பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை தான் அல்லாஹ் கொடுப்பான். நீதவானம் தானே, செய்கின்ற அமலுக்கு ஏற்பதான் அல்லாஹ் கூலியை கொடுக்கிறேன். செய்கின்ற அமலுக்கு ஏற்ற கூலி, அது மாதிரி செய்கின்ற பாவத்துக்கு ஏற்ப தண்டனை. ஏன் இவர்களுடைய வாய் அல்லாஹ் கிழிப்பான் என்ற முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க. அப்படியே சுபவுடைய அதானிலிருந்து மக்ரிபுடைய அதான் வரைக்கும் கொஞ்சம் வாயை பொத்தி கொண்டு பொறுமையா நோம்ப பிடிச்சி திரின்னு சொன்னா, கொஞ்சம் சாப்பிடாம குடிக்காம பாதுகாத்து கொஞ்சம் இணைந்து சொன்னா, ஓண்ட இந்த பழைய குருடி கதவை தொடடி எங்களுக்கெல்லாம் நோன்பு செட் ஆகாது, நான் நடக்கிற மாதிரி தான் நடப்பேன், அல்லாட கட்டளை அது ரெண்டாவதுன்னு சொல்லி ஊர்வலியை திண்டு திரிஞ்சாய் அல்லவா, மூட சொன்ன வாயை திருந்து திறந்து இறக்கினாய் அல்லவா. எங்கட ஊர்ல சாப்பிட்டா மக்கள் கதை சொல்லுவாங்க, அடுத்தவன் அந்நியண்ட கடைக்கு போய் வயிறு முட்டை நீ வெக்கம் சூடு சொரணை இல்லாம புகுத்தினாய் அல்லவா. இன்றைக்கு உன்னுடைய வாய் கிழிக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வாயை உன்னால் மூடவே முடியாது. நசாயிடைய ரிவாயத். நோன்பு பிடிக்காதவனுடைய பரம்பரை அல்லாஹ் பாதுகாப்பான. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கண்ணியப்படுத்தின மாதம். கண்ணியமானவர்களே, நரகத்தை மூடி சொர்க்கத்தை துவங்கி 30 நாளைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரவருடைய சொர்க்கத்தை அல்லாஹ் இந்த மாதத்தில் அலங்கரிக்கிறான். எங்களை பணி கெடுக்கிற 2 படைப்பல்ல அடக்குகிறான். ஒன்று ஷைத்தான், வஸஃபிதத்தி ஷயாத்தீன். ரசூலுல்லாஹ் புகாரியுடைய ரிவாயத். உங்களை வழிகெடுக்கிற ஷைத்தான்கள் எல்லாம் ரமலானுடைய தலைப்பிறை கண்ட கடமையை கட்டி அல்லாஹ் கடல்ல தூக்கி வீசிவிட்டான். உங்களை வழிகெடுக்க நான் விடமாட்டேன், ஏனென்றால் சங்கையான மாதம் ரமலான். இரண்டாவது, எங்களுடைய எதிரியார் நப்ஸ். இன்ன நப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நப்சுடைய வேலையை மனிதனை பாவத்தின் பக்கம் தூண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நப்சையும் அடக்குகின்ற நோம்புடைய பாக்கியத்தை தந்து 2ஐயும் அடக்கி இவ்வளவு கண்ணியப்படுத்தி தந்த மாதத்தை வெட்கமில்லாமல் நீ அசிக்கப்படுத்தினார். இதனால்தான் ரசூலுல்லாஹ் முழு உம்மத்துக்காக வேண்டி அரிசிக்கு முன்னால் விழுந்து அழுத நாயகம் மஸ்ஜிது நபவியில ரௌவா ஷரீஃப்ல
ரசூலுல்லாஹுடைய மிம்பர்ல ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா சொர்க்கத்து பூங்கால மிம்பர்ல ஏறுறாங்க. சஹாபாக்கள் பார்க்கறாங்க. வானவர் கோமன் ஜிப்ரீல் வருகிறான். ரசூலுல்லாஹ் 3 ஆமீன் சொல்றாங்க. குத்பா முடிவடைகிறது. படியை விட்டு கீழே இறங்குறாங்க. சஹாபாக்கள் ஒன்று சேர்றாங்க. யா ரசூலல்லாஹ், வலமைக்கு மாற்றமான ஆமீன் எதனால்? அதுல ஒன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பஉத மன் அத்ரக ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லஹ். யாரு ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவன் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பை கேட்டு சீதேவியாக ஆகலையோ அவன் நாசமா போவானாக. ஜிப்ரீலுடைய பதுவா, ரசூலுல்லாஹுடைய ஆமீன் செஞ்சதும் சாதாரணமான ஆள் அல்ல. ஆமீன் சொன்னதும் சாதாரணமான ஆள் அல்ல. செஞ்ச இடம் ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னா, சொர்க்கத்து பூங்கா, மஸ்ஜிதுன் நபவி, ரசூலுல்லாஹுடைய மிம்பர். உலமாக்கள் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹ் பதுவா செய்றாளா? ரசூலுல்லாஹ் பதுவா செய்ற அப்துல்லா உபை இப்னு சலூல் வஃபாத், முனாஃபிக்கீன்களுடைய தலைவன் செத்த நாள் ரசூலுல்லாஹ் தொழுவிக்க பார்த்தாங்க. சுப்ஹானல்லாஹ், நான் தொழுவித்தான் அவனுக்கு சரி, அவனுக்கு அல்லாஹ் முடிவை மாற்றி சொர்க்கத்தை கொடுப்பான். குர்ஆன் இறக்கிய ஒரு விடுத்த 2 விடுத்த எத்தனை விடுத்த நீங்கள் இஸ்திக்பார் செய்தாலும் அவனுடைய விடயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ் முடிவெடுத்த அந்த நபி கண்ணை பொத்தி கொண்டு ஆமீன் சொன்னாங்கண்டா உலமாக்கள் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹ் கூட அடி இவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்தும் இவன் மன்னிப்பை பெறவில்லைண்டா இவன் நாசமா போறதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு எழுதுறான். சுபஹானல்லாஹ். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப எங்கட ரமலான் எங்கட கையில் அல்லாஹ் தந்திருக்கிறான். நாங்க எல்லாம் இப்ப யோசிப்போம், எங்கட மகளால, எங்கட குடும்பத்தில், எங்கட ஊர்ல எத்தனை பேர் சென்ற வருடம் இருந்தவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் மன்னரையில், எத்தனை பேர் படுத்த படுக்கையில நோயாக? எங்கட பள்ளியில மோதின் சாப் ரமலானுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால அதுல நோன்பு வருகுதே, நான் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் சாமான்களை வாங்கி போட்டுட்டு நான் வந்து வேண்ட நோம்புல லீவ் எடுக்கல தானே, ஒரு நாள் லீவ் எடுக்கவான்னு கேட்டு லீவுக்கு போனார் மனுஷன். பாருங்க கண்ணியமானவர், லீவுக்கு போனாரு. அடுத்த நாள் சுபகுல கோல் வருகிறது, அதுல துவா செய்யுங்க, வாப்பா ஐசியூல சாமான் வாங்கி கொடுக்க போனவர். ஒரு நாள் லீவு கேட்டவர், என்னாண்டு கேட்டா எட்டக்கும் வந்து ஸ்டோக்கும் வந்து ஹார்ட் அட்டாக்கும் வந்து அங்சபாவையும் வந்து முதநாத்து கோல் பண்றாரு மகன் ஹசரத். 3 மாசம் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தரை வச்சு பார்க்கறதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கும். கனவுல நினைச்சிப்பாரா? கனவுல நினைச்சிப்பாரா நான் படுத்த படுக்கைக்கு போவேண்டே? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திக்கிறார், ஆபியத்தை தந்திக்கிறார், ஆயுத தந்திக்கிறார். இந்த போது சகோதரர் சொல்றார், ஹசரத் எங்களை நானக்கு துவா செய்யுங்க. 7 புள்ளோ 40 செத்த பையன், 7 புள்ளோ. மூத்த மகள் 21 வயசு, இன்னும் கல்யாணம் முடிஞ்சல் 1 கால். அவருடைய இடுப்புக்கு கீழே சீவல் இல்லை, அவருடைய உடம்பு எலும்பு கூடுமாறு, சாப்பிட்றதுக்கு கூட ஏதான் பட்டையால் தான் கொஞ்சம் தண்ணி மாதிரி சேலை சாப்பாடு. அவர்கிட்ட கேட்டேன், நான் பெரும்பாலும் பெரிய கிட்னி ஃபெயிலியர், கேன்சர் அது மாதிரி நோயாக இருக்கும், என்னவாப்பா உன்னோட நாளைக்கு நோய்? அவர் பேச்சு வருதில்ல, அது முழு குடும்பமும் ஹஸ்ரத் எங்க சின்ன பொண்ணோகெல்லாம் பதறாங்க, கதறாங்க, ஒன்றுமே செய்யலாம். நான் கேட்டேன், என்ன நோய் அப்பா? ஒன்றும் இல்லை ஹஸ்ரத், இந்த முதுகல் தண்டில் இருந்து ஆட்டுக்கு அணுண்டு சொல்கிற அனுப்புறமானம் அது மாதிரி சைஸ் உள்ள ஒரு நரம்பு ஆட்டுடைய காற்றை பம்ப் பண்ணுறது ஒரு நரம்பு. அந்த நரம்பு செத்து கொண்டு வருதுதான். உலகத்தில் அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லையா? சுபஹானல்லாஹ், ட்ரீட்மெண்ட் இல்லை. மௌத்து வரைக்கும் சுஜூதில் இருந்தாலும் போத கண்ணியமானவர்களை அல்லாஹ் நடக்க தந்திக்கிறது. இந்த நியமத்தை தந்து அல்லாஹ் கடமையாக்கிற நோம்போடையா எத்தனை சகோதரர்கள் விளையாடுகிறார்கள். வார வருஷம் வல்லாகி ரமலான் வரும், சந்தேகம் இல்லை. பேசுகிற நானும் உங்களோட ஆயுள்ளையும் எங்களோட பரம்பரையோட ஆயுள் அல்லாஹ் பறக்க செய்வதும் சொல்லலாம். ஈப்போமா இல்லையா எங்களுக்கு தெரியா.
இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான ரமலானுடைய மாதத்துக்கு ஒவ்வொரு செகண்டும் பொறுமதியா. இதனால் தான் இப்னு கையும் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், லவ் கீல லி அஹ்லில் குபூர், மௌத்தாகி மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் எழுப்பி உலகத்தில் உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தரப்போறேன், எதை ஆசை வைப்பீங்க சொல்லலாம். ஒட்டுமொத்தமான கபர்வாசிகள் லத்தமன்னௌ யௌமம் மின் ரமதான், யா அல்லாஹ் திரும்ப ஒரு அவகாசம் உலகத்தில் நீ தருவதாக இருந்தால் 50 வருஷம், 40 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம், 10, 5, 1 வருஷம், ஒரு மாசமும் வானம், திரும்ப ஒரு சான்ஸ் எங்களுக்கு தருவதாக இருந்தால் ரமலானுடைய மாதத்தில் ஒரே ஒரு நாளை மட்டும் தான் எங்களுக்கு போதும், சொர்க்கவாதியா வாரும் என்றுவார். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பொறுமதியானது இந்த ரமலான். கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லாம் ஒரு 4 அமல் செய்வோமா? இதில் 4 அமல். ரமலான் என்றால் முதலாவது நோன்பு தான். அல்லாஹுக்காக சொல்கிறேன், அல்லாஹுக்காக சொல்கிறேன். பாக்கியமான இபாதத். கண்ணியமானவர் என்ன சொல்ல அல்லாஹ் ஹதீஸை குத்ஸில புகாரியுடைய ரிவாயத், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி. அல்லாஹ் சொல்லுவானா, ரக்கீப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்வானா, ரக்கீப் உங்களுக்கு நோன்புக்குரிய கூலியை எழுதி முடிக்க குல்லு அமல் இப்னி ஆதம் அல்லாஹ், அடியார்கள் செய்கிற எல்லா அமலும் அவனுக்குரியது, இல்ல ஸௌம் ஐ அவு இல்ல ஸியாம், நோன்பை தவிர. அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி. அல்லாஹ் சொல்றானா, வாப்பா நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நான் பார்த்து கொள்றேன். இதற்கு கீழே முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதுறாங்க, தப்பி தவறி அல்லாஹ் எங்களுக்கல்ல நன்மை எழுதி பழக்கப்பட்ட ரகீப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நோம்புடைய கூலிய கண்ணுக்கு காட்டினான் என்றா தாங்க முடியாம மௌத்தாகுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால ரகீப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆர்டர் என்ன தெரியுமா? ரகீப், நீங்க பெரியசா ஒன்றும் செய்ய வேண்டாம். யாராவது என்னுடைய அடியா நோம்பு பிடித்தால் இத்தனையாம் ஆண்டு, இத்தனையாம் மாதம், இத்தனையாம் திகதி, இன்னாருடைய மகன் இன்னார் நோம்பாளி, மற்றதை நான் பார்த்துக்கொள்றேன் கியாமத்தில். சும்மா யோசிச்சு பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ கண்ணியமான இபாதத்களே. நசை நாம் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் ஐ லிவஜ்ஹில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக ஒரே ஒரு நோன்பு, இது நான் ரமலானுடைய நோன்பை சொல்லல, சுன்னத்தான நோன்பை சொல்கிறேன். நசாயுடைய ரிவாயத், ஒரு நோன்பு பிடிப்பார்களோ ஜஅலல்லாஹு பைனஹு வ பைனன் நாரி ஹம்தகன் கமா பைன ஸமாஇ வல் அர்த். அந்த ஒரு நோம்புடைய பரக்கத் என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த நோம்பாளியை நரகத்தை விட்டும் ஒரு அகலி தூரமாக்குறான். அந்த ஒரு அகலியுடைய நீளம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கமா பைன ஸமாஇ வல் அர்த், இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு எவ்வளவு தூரமோ கிட்டத்தட்ட 500 வருஷம் தொலைதூரம் அல்லாஹ் ஒரு நோம்புக்கு அவனை நரகத்துக்கு தூரமாக்குறான். சுப்ஹானல்லாஹ். புகாரியுடைய ரிவாயத், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபன், ஒரே ஒரு நோன்பு பிடித்தான் அவனை அல்லாஹ் நரகத்தை விட்டும் 70 வருஷம் தூரமாக்குறான். சுப்ஹானல்லாஹ். நசாயில் இன்னொரு ரிவாயத் வருகிறது, மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி மஸீரத 100 சனா, ஒரு நோன்பு பிடித்தால் 100 வருஷம் அல்லாஹ் அவனை நரகத்துக்கு தூரமாக்குறான். இதுவே முதலாவது அமல். இந்த நன்மை எல்லாம் அடைஞ்சு கொள்ள தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? இந்த மஹல்லாவை குறை சொல்லல, எல்லாரும் நோன்பு பிடிக்கிறவங்க மாஷா அல்லாஹ். சில நேரம் இருந்தால் மாஷா அல்லாஹ், இந்த மஹல்லாவை பொறுத்த வரைக்கும் எங்கட மஹல்லா கம்பீரமாக யூத் என்ற ஒரு இயக்கம் நீண்ட காலமாக மாஷா அல்லாஹ் இயங்கிக் கொண்டு வருகிறார்கள். பள்ளியுடைய மாகோல்ல நிர்வாகத்துக்கு கீழே நிறைய ஊருக்காக வேண்டி
சேவைகள் செய்து கொண்டு வருகிறார்கள். அது ரமலானுடைய மாதத்தை எடுத்தாலும் சரி, 29 அமல்களை 27 அமல்களை எடுத்தாலும் சரி, ஹஜ்ஜி பெருநாளுடைய குர்பானியுடைய அமல்களை எடுத்தாலும் சரி, அனர்த்தங்கள் வருகின்ற நேரத்தில் மும்முரமாக பொருட்கள், உபகரண சாமான்கள் சேர்க்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மாஷா அல்லாஹ் முன்மாதிரியான ஒரு வாலிப சங்கம் இருக்கக்கூடிய மகல்லா. இதெல்லாம் இவர்களுக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் இதையும் சேர்த்து மெயின்டைன் பண்ணணும். மாஷா அல்லாஹ் நல்லா இருப்பீங்க. நான் சமூகத்தில் இருக்கிறதுனால இதை பேசுறேன். சாதாரணமான விடயம் அல்ல நோம்புடைய பரக்கத். எனவே இந்த மாதத்தில் முதலாவது நோம்பு, இதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எந்த நோம்பையும் காரணம் இல்லாமல் கவாவாக்க மாட்டேன். இது எப்பமா? இரண்டாவது அமல், மிக முக்கியமான அமல். ரமலான் என்றாலே அதுதான், அதுவென்றாலே ரமலான் தான். என்ன? ஷஹ்ருல் குர்ஆன். இது குர்ஆனுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். குர்ஆன் இறக்கிய இரவை பற்றி ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கினார். அது இந்த மாதத்தில். ரமலான் என்ற மாதத்துக்கு சிறப்பு எதனாலையும் அல்ல, குர்ஆனால். லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு சிறப்பு எதனாலையும் அல்ல, குர்ஆனால். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிறப்பு தலைமை பட்டம் கிடைத்தது எதனாலும் அல்ல, குர்ஆனால். சையதுல் அம்பியா இவர் ரசூல் என்ற பட்டம் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்தது வெறுமனே சும்மாவல்ல, குர்ஆன் இறக்கப்பட்டதனால். சையது ஷுஹூர், இந்த ரமலானுடைய மாதத்துக்கு சையது ஷுஹூர், மாதங்களில் தலை சிறந்த மாதம் என்ற பட்டம் சூட்டப்பட்டதற்கு காரணம் குர்ஆன் சம்பந்தப்படுகிறது. மக்கா மதீனா உலகத்தில் 2 கண்கள் என்று, ஹரமான் ஷரீஃபான் சங்கையான பூமி என்று போட்டப்பட்டதற்குரிய தலையாய காரணம் குர்ஆன் இறக்கப்பட்ட ஊர். எதை வீணாக்கினான் அல்லாஹ்? குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட எதை வீணாக்கினான்? இல்ல கண்ணியமானவர்களே, குர்ஆன் இறக்கப்பட்ட மலையை கூட ஜபலுன் நூர், ஜபலுன் நூர். எந்த குர்ஆன்ல அல்லாஹ் குர்ஆனுக்கு நூர் என்று பெயர் வைத்தானோ, இறக்கி அருளின மலைக்கு ரசூலுல்லாஹ் நூர் என்ற பெயரை வைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஜடம் மலக்கே சிறப்புண்டா? கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ். இந்த மண்ணுக்கு மேலால் அல்லாஹ்வுக்கு முன்னால் மிக சிறந்த ஒரு படைப்பு இருக்கும் என்றால் மனிதர்களில் குர்ஆனை கற்பவர், பிறருக்கு கற்பிப்பவர். இவர்களை விட சிறந்தவர்கள் இந்த மண்ணுக்கு மேலால் கிடையாது. எதை வீணாக்கினார்? அடே குர்ஆன் உலமாக்கள் எழுதுறாங்க, இத கொஞ்சம் நுணுக்கமா கேளுங்க. குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு என்றதினால்தான் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளை விட கூட. அமாரு உம்மதி மா பைன சித்தீன வ சபீன். எங்கட உம்மத்துடைய வாழ்நாள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாப்பா 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான். ஆனா லைலத்துல் கத்ருடைய இரவு, ஒரு இரவு அமல் செய்தார், அவர்களுக்குரிய கூலி. சிலர்கள் தப்பா கருத்து சொல்கிறார்கள், 1000 மாசம் அமல் செஞ்ச நன்மை இல்ல, பில. கைரும் மின் அல்ஃபி ஷஹர், மின் என்ற வார்த்தை 1000 மாதங்களை விட. அது எங்களுடைய இஹ்லாஸை பொறுத்து 1000 வருடங்களாகவும் அல்லாஹ்வுடைய பார்வையில் மாறலாம். 1000 மாதம் என்று வச்சுக்கிறோமே, 1000 மாதம் என்று வச்சாலும் 83 வருடமும் 3 மாசமும். ஒரு இரவு குர்ஆன் இறங்கிய காரணத்தினால் அந்த இரவை ஹயாத்தாக்கினால் 83 வருஷம் 3 மாசம் அமல் செய்ததை விட நன்மை என்றால் அந்த குர்ஆனை வாழ்க்கையில் எடுத்தார். சுப்ஹானல்லாஹ். அந்த குர்ஆனை பார்க்க எடுத்தார், அந்த குர்ஆனை ஓத ஆரம்பித்தால், அந்த குர்ஆனை படிக்க ஆரம்பித்தால், அந்த குர்ஆனை விளங்க ஆரம்பித்தால், அந்த குர்ஆன் படி அமல் செய்ய ஆரம்பித்தால் அந்த மனிதனை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவார்? இதைத்தான் விளக்கணும். நாங்க
சாதாரணமான விடயம் அல்ல குர்ஆன். எதை வீணாக்கினான் கண்ணியமானவர்களே? குர்ஆன் உடையவர்களை இந்த மண்ணுக்கு மேலால் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். உலமாக்கள் 2 விடயம் ஆராய்ச்சியில் எழுதுறாங்க. யாருக்கு குர்ஆன் ஓதுகின்ற பழக்கம் வழக்கம் வாழ்க்கையில இருக்குமோ, முதலாவது அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம், அவருடைய நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வார். நேரத்தில் வல்லாஹி பரக்கத்துண்டாகும், வல்லாஹி பரக்கத்துண்டாகும். இது ஹதீஸுடைய ஆராய்ச்சி. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் 60 குர்ஆன்கள் முடிப்பார்கள். 60 குர்ஆன். எங்கட புத்திண்டா அது இப்படி கொஞ்சம் கணக்கு பார்க்கணும், கொஞ்சம் கணக்கு பார்க்கணும். ஒரு நாளைக்கு இத்தனை ஜுஸ் ஓது, அது சாத்தியம் இல்லை. 60 எப்படி ஓதுற? அது எங்கட புத்திக்கு படாது. அவர் குர்ஆனோடு இருந்தவர், அவர் குர்ஆனோடு இருந்தவர். அது அவருக்கு அல்ல 60 அல்ல 600 ஓதுவதற்கு நேரத்தை பரக்கத் தக்குவான். குர்ஆன் ஓதினால் நேரத்தில் பரக்கத். இமாம் புகாரி யாரு? இவர்கள் போன்ற ஹதீஸ் துறையில சேவையாற்றிய ஒருத்தரை காட்டேனுமா? குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து புகாரி. அந்த புகாரி இமாம் ரமதானுடைய மாதத்துல 30 குர்ஆனை தமாமாக்குவாங்க. இமாம் மாலிக், இமாம் ஜுஹ்ரி, இமாம் இப்னு உயைனா, இது போன்ற மிக பெரிய முஹத்திஸீன்கள், அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ் என்று பட்டம் பெற்ற ஹதீஸ் துறை வல்லுநர்கள் ரமலானுடைய தலைப்பிறை கண்டுவிட்டால் ஹதீஸை ஒதுக்கிவிட்டு குர்ஆனுக்கு நேரத்தை கொடுப்பார்கள். குர்ஆனுக்கு நேரத்தை கொடுப்பார்கள். நேரத்தில் பரக்கத். இரண்டாவது யாருக்கு குர்ஆன் ஓதுகிற பழக்கம் வழக்கம் வாழ்க்கையில இருக்குமோ, இவர்களுக்கு உடல் உறுப்புகள் செயலிழந்து போற எந்த நோயையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டார். ரிசர்ச், கிட்னி ஃபெயிலியர் வராது, கண் பார்வை குறையாது. கண்ணியமானவர்களே, எங்களோட விளம்பரையில் ஒரு உம்மம்மா இருக்கிறார். விளம்பரை உம்மம்மா இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலே, 83 வருஷம் அந்த டைம், இந்த தாய்க்கு 83 வருஷம். அந்த உம்மாவை போயிட்டு பார்த்தோம், சந்திச்சோம். அந்த தாய் 750 குர்ஆன் தமாமாக்கிட்டார். 750 குர்ஆன். அந்த தாய் கண்ணாடி போடுறேன். அந்த தாய் இன்னும் நோன்பு பிடிக்கிறேன். அவட வேலையை அவ செஞ்சு கொள்றேன். எந்த குறைபாடும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. இன்னைக்கு எங்களை எத்தனை பேருக்கு சுஜூத் செய்யலாம்? முழங்கால் வருத்தம், வயசை கேட்டா 40. இது ரிசர்ச். அந்த தாய் குர்ஆனோட இருக்கிறார். அவளுடைய உடல் உறுப்புகள் எதுவும் செயலிழந்து போகாது. இது குர்ஆனுடைய பரக்கத். போன கிழமை கொழும்புல சுப்ஹானல்லாஹ் ஒருத்தர், நான் நினைச்ச இந்த சஹாபாக்கள் தாபீன்கள் தபல் தாபீன்கள காலத்தில் இருந்தவங்க தான் இந்த காலத்திலே மீக்கிறான். கண்ணியமானவர்களே, கேள்விப்பட்டீங்களோ தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுறாங்க. 3700 குர்ஆன் தமாமாக்கிக்கிறாரு. இப்ப அவருடைய நியத்து, கொழும்பை சேர்ந்த ஒரு சகோதரர், கடைசி லட்சியம் இலக்கு என்னண்டா மஸ்ஜிதுன் நபவிக்கு போயிட்டு 5000 குர்ஆன் தமாமாக்கணுமா. சுபஹான் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். இமாம் காபல் குரதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, லவ் முத்திஅ வலவ் பிமிஅத்தைன், குர்ஆன் தொடர்புடைய ஒருவர் 200 வயதை எத்தினாலும் அல்லாஹ் அவருடைய புத்தியை மங்கச் செய்ய மாட்டார், மங்கச் செய்ய மாட்டார். வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க். சூரா யாசீன்ல ஒரு ஆயத்து வருகிறது. அல்லாஹ் சொல்றான், யாருக்கு நாங்க ஆயுளை வாழ்நாளை வயது முதிர்வை கொடுப்போமோ அவருக்கு நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க், சிறுவில்லைத்தனம் உருவாகும். நாங்கள் வயசாளி உம்மா அப்பா பார்க்குறது சின்ன பிள்ளை மாதிரி பேச்சில் கூத்துல எல்லாம் சின்ன பிள்ளை ஆகிடுவாங்க. இந்த ஆயத்துக்கு கீழால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எழுதுறாங்க, இல்லா அஹ்லல் குர்ஆன், யாருக்கு குர்ஆன் ஓதுற பழக்கம் இருக்குமோ அவருக்கு அல்லாஹ் இந்த இழி நிலவை கொடுக்கவே மாட்டார். எத்தனை உலமாக்கள் நீங்கள் தேடி பாருங்கள், 100 வயதை எத்தியும் மதரசாக்களில் ஹதீஸுடைய பாடத்தை நடத்தி இருக்கிறார்கள். குர்ஆனுடைய பரக்கத்.
அந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் கண்ணியமானவர்களே. இங்க மட்டுமல்ல, கியாமத்திலையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். திருமிதியுடைய ரிவாயத், குர்ஆன் உடையவர்களை எழுப்பி அல்லாஹ் ஒரு ஸ்டேஜில் ஏத்தி ஓதுங்கடுவான். ஓதுங்க குர்ஆன், இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபில் ஹயாத்தி துன்யா. இந்த உலகத்தில் ஓதிய மாதிரி ஓதுங்கப்பா என்று சொல்வான். ஓத 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 அல்லாஹ் சுவர்க்கத்துடைய அந்தஸ்து அவர்களுக்கு கூட்டிக் கொண்டே போவான்டாங்க. சுப்ஹானல்லாஹ். வீணாக்க மாட்டார். குர்ஆனை சுமந்தவர்களை உருங்கள், ஒரு பக்கம் வையுங்கள். குர்ஆனை சுமப்பதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்களை கியாமத்தில் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு கிரீடம் அணிவிப்பான் உம்மா வாப்பாக்கு அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கிரீடத்தை வீட்டுக்குள் வைத்தால் வீட்டுக்குள்ளே சூரியனை வைத்ததை போன்று பிரகாசமாயிற்று. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு கூட்டாளியாக இருக்க வேண்டிய குர்ஆன் பரதேசியா பேச்சு. என்கிட்ட கேட்கிறேன், ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் கேட்கிறேன். எங்களுக்கு சொந்த கபட்டி, சொந்த பாத்ரூம் செட்டி, சொந்த சோப்பி, சொந்த ப்ரஷ் இருக்குது, சொந்த கேபினட் இருக்குது, சொந்த பெர்ஃப்யூம் இருக்குது, சொந்த ஃபேஸ் வாஷ் இருக்குது, சொந்த ஷெம்பூ இருக்குது, எல்லாம் செப்பரேட் ஆகிக்குது. நான் கேட்கிறேன், யார்கிட்ட சொந்த குர்ஆன் இருக்குது? உள்ளத்தை தொட்டு கேளுங்க பார்ப்போம். உம்மா வாப்பட சரித்திரத்தை பின்பக்கத்தை கொஞ்சம் பரட்டி பாருங்க. இது உம்மா ஓடிட குர்ஆன், இது வாப்பட குர்ஆன். எங்கட குர்ஆன்? எங்கட குர்ஆன்? குறைஞ்சது எங்கட பேருக்காவது சரி குர்ஆன் இருக்குதா? வெப்பமா இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு குர்ஆன் வாங்குவோமா? ஈக்கிறவங்க பாக்கியசாலிகள், ஈக்கிறவங்க பாக்கியசாலி. ஆனா கை சேதம் என்ன தெரியுமா? வீட்டில் ஈக்கிற வாங்கின ஐட்டங்கள்லே புதுசா ஈக்கிற ஒரு ஐட்டம் குர்ஆனா தாய். வாங்கின ஐட்டங்கள்ல கொஞ்சம் புதுசா ஈக்கிறேன்டா குர்ஆன். ஏண்டா அதை தொட்டுறதும் இல்லை, பரக்கத்துக்கே வச்சுக்கிறேன். பரக்கத்துக்கு அது டிவிக்கு மேலே லேப்டாப்புக்கு மேலே புடவையால சுத்தி வச்சுக்கிற கண்ணியம் இல்ல. குர்ஆனை பாதுகாக்கிறது சும்மா மூடி வைக்கிறதுக்கு தரல. கண்கள் பார்க்கணும், நாக்கு ஓதணும், இதை எதிர்பார்க்கலாம். அல்ல, குர்ஆனை படிக்கணும், குர்ஆன் படி அமல் செய்யணும், இதுதான் லட்சியம். இந்த ரமலானுடைய மாதத்தில் அதை பாடமா எடுப்போமா? குர்ஆனுக்கு நேரத்தை ஒதுக்குவோமா? ஒவ்வொருத்தரும் சொந்த குர்ஆன் ஒன்று இன்ஷா அல்லாஹ் வாங்குவோமா? அல்லாஹ் கபூல் செய்ய. ரெண்டாவது, மூணாவது மிக முக்கியமான இபாதத்தான் தொழுகை. கியாமுல் லைல், தராவி தொழுகை, ஃபர்லான தொழுகை. நல்ல ஒன்றை மட்டும் வச்சுக்கோங்க. தொழுதுட்டு நோன்பு பிடிச்சிட்டு தொழாமல் இருந்தால், நோன்பை பிடித்து விட்டு தொழுகை என்று அமல் இருந்தால் நோன்பு பிடிக்கிறதுல அர்த்தம் இல்லை. நோன்பு பிடிக்கிறதுல அர்த்தம் இல்லை. நோன்பு நாலாவது, தொழுகை இரண்டாவது. தொழுகை இருந்தால்தான் நோன்பு அங்கு சம்பூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ரஜபுடைய மாதம், ஷஅபானுடைய மாதம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான். ரசூலுல்லாஹ் துஆ கேட்டது சும்மா அல்ல. ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் பிறை 27 ஜும்ஹூருல் உலமாக்களுடைய கருத்து மிராஜுடைய பயணத்தை ஏற்பாடு செய்து தொழுகையை கொடுத்தான். ஷஅபானுடைய மாதம் நிஸ்பு ஷஅபான் என்ற ஒரு இரவை அல்லாஹ் சிறப்பாக்கி அந்த இரவுல தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாஅத்துடைய பாக்கியத்தை கொடுத்தான். சும்மா ரசூலுல்லாஹ் கேட்கல, என்னுடைய உம்மத்தே ரமலான் வரப்போகுது, நான் ரஜப சேர்த்த காரணம் தொழுகையை சீராக்கிக்கொள். ரமலான் வருவதற்கு முன்னால் ஷஅபானை சேர்த்த காரணம் அந்த ஷஅபானுடைய சிறப்பு சொல்லிக் கொண்டு வந்து சில ஆள்களை ரசூலுல்லாஹ் இஸ்திஸ்னா செய்தார்கள். முஷ்ரிக், முஷாஹின், உம்ம வாப்ப கனியாய செய்தவன், உறவு முறையை துண்டித்து வாழ்ந்தவன், கரண்டை கீழிக்கலால் ஆடை அணிந்தவன், அடுத்தது போதைப் பொருளுக்கு அடிமையானவன். இவர்களை அந்த நாளில் அல்லாஹ் மன்னிக்க
மன்னிக்கவே மாட்டான். ரசூலுல்லாஹ் புத்தி சொன்னார்கள், இது போன்ற பாவம் இருந்தால் நீ நோன்பை அடைவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ரத்தம் கொட்டினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தொழுகையை சீராக்கிக் கொள், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்களை சீர்திருத்திக் கொண்டு ரமலானுக்குள்ளே கால வை. ஓண்ட ரமலான் சிறந்த ரமலானாக மாறும். தொழுகை பர்லு தொழுகை அது சான்ஸே இல்லை. விட்டுறது பர்லு தொழுகைக்கு சான்ஸ் இல்லை. படுத்த படுக்கையில உடம்ப கைய தூக்கத்தான் ஏலாட்டின் பிக்குடி உலமாக்கள் சொல்றாங்க, உள்ளத்தால தான் தொழேலும்டா, மூளை மட்டும்தான் வேலை செய்தா, மூளையால தொழணும். தொழுகையில கை வைக்கலாம். எனவே அமளிபா அதுல விசேஷமாக பர்லு தொழுகையை பேன்றதோட தராவியுடைய சுண்ணத்தான தொழுகை. மாஷா அல்லாஹ், எங்கள் ஊரில் பெண்கள் அதிகமாக வராங்க, நிறைய ஏற்பாடுகள் செஞ்சுருப்பாங்க. குர்ஆனுடைய விஷயத்திலும் ஹஸ்ரத் ஹிஸ்பு நடக்குதா? மாஷா அல்லாஹ். சில ஊர்களில் அசைன் கொடுக்குறாங்க வீட்டுகளுக்கு, என்வலப் கடிதம், இன்னொரு அட்ரஸை போட்டு 27ஆம் இரவு குர்ஆன் தமாம் நடக்கும், உங்களோட வீட்டிலிருந்து எத்தனை குர்ஆன் தரையும். சுபஹானல்லாஹ். எங்கள் மஹல்லால 400 எத்தனை குடும்பம் இருக்குது? 450 குடும்பம். நான் சும்மா சொல்றேன். 27க்கு எங்கட ஊட்டால ஒரு குர்ஆன் நாங்க தாரோம்டா 450 குர்ஆன் பள்ளிக்குள்ள வந்துடும். எவ்வளவு செழிப்பாக்குவான் அல்ல ஊரை, எவ்வளவு பரக்கத்தாக்குவான். தரித்திரியம் போகும், பலாய் முசிபத் போகும், நோய் நம்பலம் போகும், பரக்கத்துடைய வாசல் அல்லாஹ் திறந்துடுவான். குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் 1000 மாதங்களை விட சிறந்த பரக்கத்தை இறக்கினான் என்றால் அதை ஓதினால் தன்னுடைய வீட்டுக்குள்ளே எவ்வளவு பரக்கத்தை அல்லாஹ் இறக்குவான். ஏழுமா இருதா நீக்கு எப்பமா இன்ஷா அல்லாஹ் ஹிஸ்பு நடக்குது. மாஷா அல்லாஹ், கலந்து கொள்ளுங்க. வாலிபக்குள்ளோ விசேஷமாக முதனாத்து அன்றாபுரத்துக்கு போயிட்டு வந்து அக்குமேல் ஒரு சகோதரர் 7 லெவல் எழுதின ஒரு போய். இந்த வாலிபர்கள் கொஞ்சம் நுணுக்கமாக கேளுங்க, படிப்பினையாயிடுங்க. 7 லெவல் எழுதின போய் லேடிஸ் தப்லீக் ஜமாத்தில் லேடிஸ் ஜமாத் கொண்டு போய் ஒரு வாலிபரை சந்தித்து கூப்பிட்டு கேட்டால் அவர் 3 லாங்குவேஜ் தெரியும். இங்கிலீஷ் நல்ல தண்ணி மாதிரி, சிங்களம் நல்ல தண்ணி மாதிரி, தமிழ் எல்லாம் ஓகே. 7 லெவல் அவர் எழுதிட்டு ரிசல்ட் பார்க்குறேன். இவருக்கு லா இலாஹ இல்லல்லான்னு சொல்ல தெரியும், கலிமா தெரியும், அரபெழுத்து ஒன்று கூட தெரியும். சுபகுக்கு எத்தனை ரக்காத்துண்டா? 1 ரக்காத்துன்றார். நவுதுகின்றார். எங்க போகிற வாலிப சமூகம்? குர்ஆன் தொழுகை இல்லாத ஒரு உம்மத்து உருப்படுமா? கண்ணியமான எந்த ஃபேக்கல்டிக்கு போங்க, மாஷா அல்லாஹ், கட்டாயம் கட்டாயம். ஆனா எங்கட குர்ஆன் எங்கட சொர்க்கத்துடைய பாசது. குர்ஆனை விட அழகான அரபு பாசை இந்த மண்ணுக்கு மேலான எந்த பாசையும் கிடையாது. அது தெரியாட்டி எந்த உச்சத்துக்கு போயிட்டும் வேலல்ல. சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாண்டா அவன் எந்த டிகிரி எடுத்தாலும் என்ன பிரயோஜனம்? கண்ணியமானவர்களே, இந்த லைன்ல போனாலும் குர்ஆன் ஹதீஸோட போகும், அது வெற்றி. அதைத்தான் இன்றைக்கு நிறைய சங்கங்கள், நிறைய அமைப்புகள் வளர்த்து கொண்டு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனவே கண்ணியமானவர்களே, சுன்னத்தான விசேஷமாக தராவியுடைய தொழுகை இது ரமதான்ல மட்டும்தான் தொழுகை, வேற எந்த மாதத்திலே மேலா. மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமதானுடைய மாதத்துல தராவியுடைய தொழுகையை பேணுதலாக தொழுவார்களோ அவர் அதற்கு முன்னால் செஞ்சவன் 1000 வருடம் வாழட்டும், 1000 வருடம் வாழ்ந்து செஞ்ச பாவத்தையும் அல்லாஹ் தராவியுடைய பரக்கத்தால மன்னிச்சிடுவான்டாங்க. வேற எந்த மாதத்திலையும் தொழலாம். நேற்று எப்போ இன்ஷா அல்லாஹ் 4வது இதை சொல்லி நான் முடிக்கிறேன். சதகா. ரமலான்ல மிக முக்கியமான ஒரு இபாதத், சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புயல் காற்றை போன்று ரமலான்ல ரசூலுல்லாஹ் சதகா கொடுப்பாங்க. ஐயு சதகத்தி அஃதல், ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டது சதகாவிலே எந்த சதகா சிறந்த சதகா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதகத்து ஃபி ரமலான். ரமலான்ல கொடுக்கிற சதகா தான் ஆக ஏற்றமிட்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடியுமா? மாஷா அல்லாஹ், நிறைய மஸ்ஜிதுகளில் இங்கே கஞ்சி விநியோகம் நடக்குது. மிக முக்கியமான ஒரு இபாதத் இஃப்தார்.
இஃப்தாருடைய பாக்கியம் சாதாரணமான பாக்கியம் அல்ல. இஃப்தார் மன் ஃபத்தர சாயிமன் யார் ஒரு நோம்பாளிக்கு இஃப்தாருடைய பாக்கியத்தை ஏற்பாடு செய்வார்களோ, சுப்ஹானல்லாஹ், 3 பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுக்கிறான். காண சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் ஒட்டுமொத்தமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு நோம்பால். இரண்டாவது சொன்னாங்க, அல்லாஹ் அந்த மனிதனை நரகத்தை விட்டு பாதுகாக்கிறான். சுப்ஹானல்லாஹ், ஒரு நோம்பாளிக்கு இஃப்தார் ஏற்பாடு செய்தால். மூணாவது சொன்னாங்க, அந்த நோம்பாளி நோம்பை பிடித்த ஒரு நோம்பாளிக்கு என்ன வாக்குறுதிகளை அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறானோ அத்துணை வாக்குறுதிகளையும் இவருடைய பத்தோலிலே அல்லாஹ் எழுதுவான். சாதாரணமான பாக்கியமா இதுக்கு கண்ணியமான பெரிய மலையை பரட்ட தேவையில்லை. உங்க வீட்டில் ஒரு சோட்டீஸ் செய்றீங்களா, கொஞ்சம் 4-5 சோட்டீஸை கூட செஞ்சு பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க. சில வீட்டுகளில் கஞ்சி எடுத்துட்டு போவீங்க, ஆண்கள் இருக்க மாட்டான், கஞ்சி எடுக்க கொண்டு போற கஞ்சியில் ஒரு கோப்பையை கொடுங்க. சாதாரணமானதல்ல, எல்லாருக்கும் இஃப்தாருடைய ஏற்பாடு செய்த பாக்கியம் கிடைக்கும். சதக்கா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். சதக்காவுடைய கடைசி பாக்கியம் இந்த மண்ணுக்கு மேல அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? அஸ்ஸதகத்து தத்ஃபஉ மீதத்தஸ்ஸூ. யாருக்கு இந்த உலகத்தில் சதக்கா கொடுத்து பழக்கப்படுற பழக்கம் இருக்குமோ இவருக்கு ஒரு நாளும் இந்த மண்ணுக்கு மேலால் கெட்ட மௌத்து வராது. ஷைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடைசி சக்கராத்தில் ஷைத்தான் கால லி அவானி, தந்த கூட்டாளிமார் எல்லாம் சேப்பானம் சக்கராத்தில் இருக்கக்கூடியவன் 99 பவரை பாவிப்பானாம். சக்கராத்தில் இருக்கிற மனுஷனை நரகவாதியாக 99 பவர். தூனக்கும் ஹாதா, கடைசியா சொல்லுவான், உட கஸ்டடி, லாஸ்ட் டைம், லாஸ்ட் மூமெண்ட். இன்றைய நாள் இந்த மனிதன் தப்பினான், பலன் தல்ஹகூ அபதா, ஒரு நாளும் இவனை வழிகெடுக்க உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. எப்படியாவது சரி இவனை நரகவாதியாக்கும் கண்டுவாரோ. சுப்ஹானல்லாஹ். இப்ப எழுதுறாங்க சதக்காவுடைய பவர் 99 என்ன, 999 முயற்சியை செய்தாலும் யாருக்கு சதக்கா கொடுத்து பழக்கப்படுற பழக்கம் இருக்குமோ இந்த 99 ஷைத்தானுடைய பவரையும் முறையடித்து அவனுடைய நாக்குக்கு கலிமாவை வரவைத்து கண்ணுக்கு சொர்க்கத்தை காட்டி முகத்தில் சிரிப்பை வெளியாக்கி எடுக்கின்ற ஒரு பாக்கியம் இந்த மண்ணுக்கு மேலால் இருக்கும் என்றா சதக்கா என்ற அமலுக்குத்தான். சிரித்துக் கொண்டு மௌத்தா. சுப்ஹானல்லாஹ். நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? நியத்து வைப்போமா? 4 அமல் சொல்லி 4 அமல் ஞாபகம் இருக்குதா? என்னது? நோம்பு. ரெண்டாவது குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கணும். நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? மௌத்து வரைக்கும் குர்ஆன் ஓதுவே. நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? மூணாவது தொழுகை. எல்லா காலங்களிலும் ஃபர்து தொழுகை, முன்பின் சுன்னத் தொழுகை, தஹஜ்ஜத், வித்ர். இது ரமலானுடைய காலத்துல தராவீஹ், கியாமுல் லைல். இது எப்பமா? நாலாவது சதகா. முடிவு எதை தந்திருக்கிறானோ அதை கொடுக்கிறது, அவ்வளவுதான். வீணாக்க மாட்டான் இந்த மண்ணுக்கு மேலால் அல்லாஹ். 7 பரம்பரையை தலை நிமிர்ந்து வாழ வைப்பான். இது எப்பமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பேசினோமோ, எதை என்னுடைய வாயிலால் அல்லாஹ் வெளியாக்கினானோ, பேசுகின்ற என்னுடைய வாழ்க்கையிலையும் கேட்ட உங்களுடைய வாழ்க்கையிலையும் மௌத்து வரைக்கும் நல்ல காரியங்களை பெருமையில்லாமல் பொறுமையோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்குள் நசீப். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாய், எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, நாம் பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், சங்கையான ஒரு மாதத்தில் ஈக்கிறோம். யா அல்லாஹ், கண்ணை பொத்தி துறக்கிற மாதிரி 7 நோம்பை திறந்துட்டோம். யா அல்லாஹ்,
வேகமாக போகுது யா அல்லாஹ். நாங்கள் கூட பேசிக்கொள்கிறோம் யா அல்லாஹ், வருகுது போகுது என்று. ஆனால் இரத்த கண்ணீர் வடிக்கணும் யா அல்லாஹ். சரியா நாட்களை பயன்படுத்தல யா அல்லாஹ், அமல்களை கொண்டு கொள்ளை அடிக்கல யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், உன் ரஹ்மத்துட்டு எங்களை தூரமாக்கிறாதே யா அல்லாஹ். நீ சங்கைப்படுத்திய மாதத்தை சங்கைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கு யா அல்லாஹ். நோன்புல கை வைப்பதை விட்டு பாதுகாக்கிறியா அல்லாஹ். கடைசி மூச்சு வரைக்கும் ஆரோக்கியத்தை தந்து இந்த நோன்புகளை பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கியா அல்லாஹ். இந்த நோன்புக்கு என்னென்ன வாக்குறுதிகளை அளித்திருக்கிறாய் ரப்பே, அத்துணை வாக்குறுதிகளுக்கும் சொந்தக்காரர்களாக ஆகக்கூடிய அமைப்பில் எங்களுடைய நோன்புகளை இஹ்லாஸான நோன்புகளாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ், ரஹ்மத்துடைய 10 இருக்கிறோம் யா அல்லாஹ். உண்ட ரஹ்மத்தோடு எங்கட பரம்பரையை சேர்த்துக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், அடுத்த 10 வரை இருக்கிறது மகஃபிரத்துடைய 10 நாயனே. உண்ட மன்னிப்பை பெற்ற சீதேவர்களுடைய கூட்டத்தில் எங்கட பரம்பரையை சேர்த்திரியா அல்லாஹ். கடைசி 10 வருகிறது நாயனே, நரக விடுதலை அளிக்கின்ற 10 யா அல்லாஹ். இந்த மாதத்தில் எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு நீ நரக விடுதலை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறாயோ ரப்பே, அப்படிப்பட்ட சீதேவர்களுடைய கூட்டத்தில் எங்கட பரம்பரையை சேர்த்திரியா அல்லாஹ். இந்த மாதம் வரை இருக்கின்ற அந்த புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவு யா அல்லாஹ், வீணடிப்பதை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். அந்த இறைவை அடைவது மட்டுமல்ல யா அல்லாஹ், அடைந்து அமல் செய்த சீதேவிகளுடைய கூட்டத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த ரமலானோடு எங்கட ரூஹ பறிச்சிடாதே யா அல்லாஹ். படுத்த படுக்கையில வருஷக்கணக்கு நோயாளியாக ஆக்கிடாதே யா அல்லாஹ். இன்னும் பல ரமலான்களை அடைந்து நாயனே, அந்த ரமலான்களையும் உனக்கு பொருத்தமாக கழித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கடைசியாக ரப்பே, இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் எங்கட நாட்கள் இருந்து வெளியாகுகின்ற கடைசி வார்த்தை தூய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை வெளியாக்கி இந்த கண்மாணிக்கங்களுக்கு காட்டுகின்ற கடைசி காட்சி, அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை காட்டி 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 சிரித்து கொண்டே அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய பாக்கியமான மௌத்தை மாத்திரம் எங்கட முழு பரம்பரைக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாழ்க்கையில செல்லக்கூடிய பாட்டு அல்லாஹ் தஆலா தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்னுடைய நிர்வாகிகளுக்காகவும் அதே போல வாலிப சங்க சார்பாகவும் என்னுடைய மஹல்லா வாசல் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஜஸாக்குமுல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இஸ்மாயில் நடைபெறும் மாதிரி கலந்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ். pakai Bunda Syafakallah Lalaisan Mudah barakat yang lekat Hai, Roma Assalamualaikum Tuan Mahala wasila sampai dia Assalam Roma Assalamualaikum Kerana Hah? Zaid Assalamualaikum Ini Roma காணவே இல்லை அப்படியா சமாளி முதல்ல காமிக்க சமாளி சோமா சமாளி சோமாப்பா அஸ்ஸலாமலைக்கும் சோமா கேட்டடா main sudah kali ini saya sama nah lah Assalamualaikum. Soma.
எங்கே படிக்கிற போட மாட்டாங்க இல்லை நான் போனாலும் இங்கே விட்டேன் பழக்கம் கீழே வைக்கலாம் சோமாப்பா மானா இவர் ஆகிற பிள்ளையார் இல்லையே மற்றவரா அவன் மாணவர் அப்படியா எங்கே பொறுக்கானியா எத்தனை சொல்கிறேன் நானும் பாப்பா சலாம் சொல்லுங்கள் நானும்ப்பா சொத்தொன்று சேர்த்துட்டீங்க மாஷா எல்லாம் பார்க்கல எல்லாம் உங்களோட பரம்பரையாக தீனுக்கா வேண்டி கபூல் செய்யப்படும் அதுதான் முக்கியம் அந்த சீரியல் இல்முட பறக்க சேர்த்தும் சமூகத்துக்கு பிரயோஜனமான ஆத்மா ஆக்கிட்டார் எங்களை இந்த வாக்கு சேர்த்து மலக்குமார்கள் ரெக்கேலிக்கிறார்கள் ரெக்கார்ட் ஆவில்லாட்டி அடுத்த டிக்கெட் உங்களுக்கு